வணக்கம். நாளை மறுநாள் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்க இருக்கும் நிலையில் இன்று இந்து முன்னணி கும்பல் திண்டுக்கல்லில் ஒரு கலவரத்தை நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு மதுரை காவல்துறை விதித்திருந்த முக்கியமான நிபந்தனையை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ரத்து செய்து உள்ளார். இந்த ரெண்டு விஷயங்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேச இருக்கிறோம். இது குறித்து பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். இன்னைக்கு திண்டுக்கல்ல சிபிஎம் கட்சியை சார்ந்த தோழர்கள் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும் போது இந்து முன்னணி கும்பல் அவங்களை தாக்கி இருக்கிறாங்க. என்ன நடந்ததுங்க? நாளை மறுநாள் மதுரையில் இந்து முன்னணி சார்பாக முருக பக்தர்கள் மாநாடு, முருகனுடைய புகழை பாடுவதற்காக நாங்கள் தமிழ் கடவுளை பெருமைப்படுத்துவதற்காக மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மாநாடு மதத்தை அரசியலில் கலக்கின்ற, இது ஆன்மீகத்தை அரசியலில் கலக்கின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான ஒரு மாநாடு. இந்த மாநாட்டை தடை செய்ய வேண்டும், இந்த மாநாட்டிற்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு வாஞ்சிநாதன் நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்தார். அவர் முக்கியமாக இதை எச்சரித்தார். இவர்களுக்கு ஆன்மீகம் நோக்கமல்ல, இதை மையப்படுத்தி இந்து முஸ்லிம் கலவரத்தையும் மக்களிடையே சாதி மத கலவரங்களை தூண்டுவதுதான் இவர்களுடைய வேலை. இவங்களுடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்டும் அதுவாகத்தான் இருந்திருக்கிறது. உதாரணத்திற்கு பாபர் மசூதி இடிப்பு, கோத்ரா ரயில் எரிப்பு, அதை ஒட்டி இஸ்லாமியர்களுக்கு எதிரான இனப்படுகொலை அப்படின்றத கடந்த காலங்களில் இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு இதை எச்சரித்திருந்தார். ஏற்கனவே தொடர்ந்து பேட்டிகள்லையும் இதை சொல்லிட்டு இருந்தார். ஆனால் நாங்கள் ஆன்மீக மாநாடு தான் நடத்துகிறோம், நாங்கள் அரசியலே பேச மாட்டோம். நீதிமன்றத்தில் ஆதாரத்தை காட்டிய பிறகும் இவங்க இப்படியெல்லாம் வாதங்களை முன்வைத்தார்கள், அரசியலே பேச மாட்டோம்னு. ஆனால் இன்னைக்கு நீதிமன்றத்தில் எதை வாஞ்சிநாதன் எச்சரித்தாரோ அது இன்னைக்கு திண்டுக்கல்ல நடந்திருக்குது. மாநாட்டிற்கு முன்னதாகவே இன்றைக்கு கலவரத்தை தூண்டி இருக்கிறார்கள். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு ஊர்ல சிபிஎம் கட்சி தோழர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு வர்றாங்க. சிபிஎம் சார்பில், அதாவது மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கம் அப்படின்ற பெயரில் ஒரு பிரச்சார இயக்கத்தை, மக்கள் விரோத ஒன்றிய அரசை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தி மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பேசுவதற்காக ஒரு இயக்கத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த பிரச்சார இயக்கத்தை இன்னைக்கு திண்டுக்கல் தாடிக்கொம்பு பகுதியில் காவல்துறை அனுமதியோடு அந்த பிரச்சாரத்தை சிபிஎம் தோழர்கள் செய்கிறாங்க. அப்படி பிரச்சாரம் செய்யும் பொழுது இப்போ ஊடகங்களில் சங்கிகள் என்ன பரப்புறாங்க அப்படின்னா, இழிவா பேசிட்டாங்க, ஒருமையில பேசிட்டாங்க, முருகன் மாநாட்டை கேவலப்படுத்தி பேசிட்டாங்க. அங்கே விசாரிக்கும் பொழுது இவங்க முருகன் பெயரில் தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறார்கள் அப்படின்றத அம்பலப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. அதுதான் அங்கே நடந்திருக்குதே ஒழிய யாரையும் தோழர்கள் ஒருமையில் பேசல. ஆனால் ஒருமையில் இவர்கள் பேசினார்கள் அப்படின்னு சங்கிகள் கிளப்பி விடுறாங்க. அங்கே என்ன நடந்திருக்குதுன்னா, இந்த பிரச்சாரத்தின் பொழுது ஒன்றிய அரசை அம்பலப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஏரியா தாடிக்கொம்பு ஏரியாவில் இந்து முன்னணிக்காரர்கள் கணிசமாக இருக்கிறாங்க. அதில் வினோத் அப்படின்ற ஒரு கிரிமினல் இந்த பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்த தோழர்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணுறான், பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்றான். ஆனால் தோழர்கள் மைக்கிலே சொல்கிறாங்க, இது எங்களுடைய கருத்து, நாங்கள் அனுமதி வாங்கி பண்ணுறோம், உனக்கு இது தவறுன்னு தோணுச்சுன்னா நீ போய் போலீஸில் அனுமதி வாங்கி இதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சிபிஎம் தோழர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு 7-8 பேர் கொண்ட கும்பல் தோழர்களை தாக்குறாங்க. பதிலுக்கு தற்காப்பு நடவடிக்கைக்கு தோழர்களும் ஈடுபடுறாங்க. உடனடியாக இங்கே அந்த தாடிக்கொம்புன்ற ஏரியாவில் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறப்பயே 2 சங்கிகள் எங்களுக்கு காயம்பட்டுருச்சு அப்படின்னு போய் அது எப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவாங்கன்னு தெரியும், போய் அரசு மருத்துவமனையில் ஆமாம் அட்மிட் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இவர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அதில் பாதிக்கப்பட்ட சிபிஎம் கட்சியினுடைய அந்த பிரச்சார இயக்கத்தை அங்கே பேசிக்கிட்டு இருந்தால் அதை நடத்தின தோழர் சரத்குமார், சிபிஎம் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் திண்டுக்கல்ல, அவர் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. அவரும் இன்னொரு தோழரும் பாதிக்கப்பட்டு அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஜிஹெச்சில் இருக்கிறாங்க. சிபிஎம் தோழர்களும் உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களும் அங்கே இருக்கிறாங்க ஜிஹெச்சில். அப்போ அங்கே பார்க்கறதுக்கு அதிக அளவில் சங்கிகள் கூடிடுறாங்க. அதே போல் சிபிஎம் தோழர்களை
கட்சிக்காரங்களும் அங்கே பாதிக்கப்பட்ட தோழர்களை பார்க்க அவங்களும் கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க. ஆனால் சங்கிகள் நூற்றுக்கணக்கான பேர் வந்து அங்கே திரண்டு அங்கே பாதிக்கப்பட்டவர்களை அடிபட்டவங்களை பார்க்க வந்த சிபிஎம் கட்சி தோழர்கள் மீது அங்கேயும் வந்து தாக்குதலை வந்து நடத்தியிருக்கிறாங்க. 100 பேர் கொண்ட இந்து முன்னணி கலவர கும்பல் இந்த தாக்குதலை நடத்தி அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை இன்றைக்கு வந்து நடத்தி இருக்கிறாங்க. ஆமா, அடிச்சா இருக்கிறாங்க. நாளை மறுநாள் முருகன் மாநாட்டை வந்து இந்து முன்னணி நடத்துது. இன்னைக்கு அந்த முருகன் மாநாட்டை மையமாக வைத்து கலவரத்தை வந்து நடத்தி இருக்கிறாங்க. நாளைக்கு இப்போ தமிழ்நாடு முழுவதும் முருகன் மாநாட்டுக்கு இவங்க வந்து கிளம்பும் பொழுது போற வழியிலெல்லாம் என்னென்ன அட்டூழியம் இந்த சங்கி கும்பல் செய்ய போகிறார்கள் அப்படின்றதற்கு முன்னுதாரணமாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் நீதிமன்றத்தில் எதை எச்சரித்தாரோ அதை இன்றைக்கு இந்த RSS சங் பரிவார் கும்பல் நடத்தி காட்டியிருக்கிறாங்க. சிபிஎம் தோழர்கள் மீது ஒரு கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் இதில் சிபிஎம் தோழர்கள் பின்வாங்காமல் உறுதியாக எதிர்த்து நின்று அந்த கலவர கும்பலை வந்து டீல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது போலீஸ்ட்ட அனுமதி வாங்கி அது நடந்துட்டு இருக்குது. இவங்க வந்து தாக்குறாங்க, போலீஸும் அங்கே இருக்கிறாங்க. போலீஸ் இருக்கும் பொழுது இவ்வளவு துணிச்சலாக இந்த கலவர கும்பல் கொலைவெறி தாக்குதலை வந்து நடத்தியிருக்கிறாங்க. அனுமதி வாங்கி நடக்கிற தெருமுனை கூட்டம். இதுல என்ன பிரச்சனை? இது ஒரு சாதாரண அங்கே தோழர்கள் மைக்கு வச்சு நோட்டீஸை கொடுத்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உனக்கு வந்து அதில் தப்பா பேசுனா ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் குடு, போலீஸில் போய் வழக்கு போடு, இல்லைனா நீ கூட்டம் போட்டு பேசு. அதை விட்டுட்டு வெளிப்படையான ஒரு ரவுடித்தனத்தை, ஒரு கிரிமினல் நடவடிக்கையை வந்து செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை எப்படியாவது இந்த மாதிரி கலவரத்தை தூண்டி பிடிக்க வேண்டும் என்பதுதான் அந்த சங்கி கும்பலினுடைய திட்டம். அந்த கலவரத்தை இன்றைக்கு திண்டுக்கல்லில் இருந்து இந்த சங்கி கும்பல் வந்து தொடங்கி இருக்கிறது. இவர்களை வந்து விடலாமா? காவல்துறை இந்த இந்து முன்னணி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை நீதிமன்றத்திலேயே வந்து சொல்லணும். மதுரையில் நீதிமன்றத்தில் இதை வந்து முறையிடணும். இப்படி பாருங்க, மாநாட்டுக்கு முன்னாடியே இவங்க வந்து ஒரு கலவர நோக்கம் இருக்கிறது அப்படின்றத அம்பலப்படுத்தணும். இப்படி தமிழ்நாட்டில் நம்ம தொடர்ச்சியாக வந்து பெரியார் மண் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஆனால் சொல்வதோடு மட்டும் நிற்கக்கூடாது. இந்த சங்கிகளுக்கு எதிரான போராட்டத்தில் தீவிரமாக நிற்கணும். இவர்களெல்லாம் பக்தர்களா? முருகனையே வந்து முருகனோட பேரையே மாற்றிட்டாங்க. முருகன் கோயில். ஆனால் முருகன் கோயிலுக்கு பேர் என்னன்னா சுப்பிரமணிய சாமி கோயில் அப்படின்னு பார்ப்பன அடையாளங்களை திரித்து முருகனையே இன்னைக்கு வந்து சிறைபிடித்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற திருட்டு கும்பல். அங்கே இருக்கிற அரிட்டாப்பட்டி மலை, அங்கதான் டங்ஸ்டன் எடுப்போம் அப்படின்னு உத்தரவு போட்டது யாரு? இதே கிரிமினல் கும்பல். கீழடியில் வந்த ஆய்வுகள், தமிழர்களுடைய கீழடி நாகரிகம் குறித்த ஆய்வுகளை நிராகரித்தது எந்த கும்பல்? இதே திருட்டு கும்பல். இப்ப இந்த திருட்டு கும்பல் அங்க வந்து நாடகம் போட வர்றாங்க. அதுவும் இந்த வழக்கில் பல்வேறு பிரச்சனைகள்ங்க. இந்த அனுமதி கொடுத்ததுலேயே அங்கே எப்படி செட்டு போட முடியும்? அறுபடை வீடுகள், அது வந்து இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்கள். அந்த கோயில் மாதிரியே செட்டு போட்டு அங்கே ஒரு வழிபாடு நடத்த போகிறேன் அப்படின்னு வந்து செய்கிறாங்க. இது ஆகம விதிகளுக்கு எதிரானதா இல்லையா? இந்த பார்ப்பன கூட்டம் வாய் திறந்து இருக்கணுமா இல்லையா? அனைத்து ஜாதி அர்ச்சகர் பிரச்சனைகள்லாம் உச்சநீதிமன்றத்தில் இந்து மதத்தில் அப்படி ஒரு முறைலாம் கிடையாது, எப்படி வேணா பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி. ஆமாம், அது வந்து அனைத்து ஜாதி, அதாவது தமிழர்கள் அர்ச்சகராக வேண்டும், பார்ப்பனர் அல்லாத மக்கள் அர்ச்சகராக வேண்டும் அப்படின்னு வந்தா அங்க ஆகமம் வந்துடும். அதாவது பெரிய கோயில்ல எல்லாத்துலயும் பார்ப்பனர்களாகிய நாங்கள் வந்து பூஜை பண்ணிக்கிறோம், நீங்க வந்து ஆகமம் இல்லாத கோயில்கள், அதாவது வருமானம் இல்லாத கோயில்கள் எல்லாம் நீங்க போய் அங்க அர்ச்சனை பண்ணிக்கங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இந்த தந்திரமாக பார்ப்பன கும்பல் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. இந்த பாஜக கும்பலும் அண்ணாமலை வெளிப்படையாவே பேட்டி கொடுத்தாரு, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகக்கூடாது, பார்ப்பனர்கள் தான் அதை வந்து செய்யணும் அப்படின்னு அண்ணாமலை வெளிப்படையாகவே பேட்டி கொடுத்தார். அப்ப இப்படி நீதிமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு எதிராக, அவர்களுடைய வழிபாட்டு உரிமைக்கு எதிராக தமிழ்ல அர்ச்சனை செய்ய முடியுதா? இதை தொடர்ந்து இன்னைக்கு கூட மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பக்கத்தில் இருக்கிற திருவள்ளுவர் சிலைக்கு முன்னாடி முருக பக்தர்கள் ஒன்னா கூடி இந்த மாநாட்டிற்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. இது நடக்கிறது சனாதன முருகன் மாநாடு, இந்த முருகன் மாநாட்டை நாம் புறக்கணிக்க வேண்டும், தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு வந்து முழக்கத்தை வைத்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. தமிழ் வழிபாடு மொழியாக வேண்டும், தமிழர்கள் அர்ச்சகர்களாக வேண்டும், சமஸ்கிருத இந்த ஆரிய மனுவாத இந்த மாநாட்டை, இந்த முருகன் மாநாட்டை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேர் கூடி மனித சங்கிலி போராட்டத்தை வந்து நடத்தி இருக்கிறாங்க. நீதிமன்றம் இதை வந்து கணக்குல எடுத்துக்க இல்ல, ஏன்னா இதை அனுமதி கொடுத்ததே பிரச்சனை. அதுல தமிழ்நாடு காவல்துறை அரசு தரப்புல
இவங்க போய் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்கன்னு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. இவங்க காவல்துறை தரப்பில் வந்து சொல்கிறாங்க. இதுவே தவறான விஷயம். ஏன்னா தொடர்ச்சியாக மைக்கேல்பட்டியிலிருந்து கோயம்புத்தூரில் நடந்த அந்த சிலிண்டர் வெடிப்பு பிரச்சனை, அதே போல் மதுரையில் லவ் ஜிகாத் அப்படின்னு தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு கலவரத்தை நடத்த வேண்டும். ஆடியோவே வெளில வந்துச்சா இல்லையா? ஒரு ராணுவ வீரர் மரணத்தின் பொழுது அந்த மரணத்தை எப்படி அரசியலாக்க வேண்டும், கிராண்டா பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை கும்பல் எப்படி ஒரு கலவரத்தை திட்டமிட்டது. இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருக்கிறாங்க, முருகன் வந்து கை கொடுப்பார், நாங்கள் வந்து 2026 திமுக ஆட்சியை வீழ்த்துவோம் அப்படின்னு பேசுறாங்க. அப்ப இந்த மாநாட்டுக்கான நோக்கம் என்ன? எங்களுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு இந்து முன்னணி நீதிமன்றத்தில் நாடகம் நடத்துது. இப்ப நீதிபதிகள் இதெல்லாம் கவனிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா வெளிப்படையா ஹெச் ராஜா பேசுறாரு, திருப்பரங்குன்றம் மலையை இன்னொரு அயோத்தியா நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு பேசுவது வெளிப்படையான இந்து முஸ்லீம் கலவரத்திற்கு, அமைதியாக இருக்கின்ற தமிழ் மக்களிடையே கலவரத்தை தூண்டுவதற்கான வேலையா இல்லையா? அதை தான் வந்து அவங்க திட்டமிடுறாங்க. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இன்றைக்கு திண்டுக்கல்லில் ஒரு கலவரத்தை நடத்தி இருக்கிறார்கள். இந்த மாநாடுக்கு வருபவர்கள் அவங்களுக்கு வந்து சில நிபந்தனைகளை வந்து மதுரை காவல்துறை வந்து விதிச்சிருந்தாங்க. அந்த நிபந்தனைகளை இன்னைக்கு நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்குது. அதனால என்ன பிரச்சனை வரும்? அது என்ன நிபந்தனைகள்? அதாவது 51 நிபந்தனைகளோட தான் காவல்துறை இந்த மாநாட்டுக்கு அனுமதி தர்றோம் அப்படின்னு காவல்துறை தரப்புல நீதிமன்றத்தில் சொன்னாங்க. அதுல பல்வேறு நிபந்தனைகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஏற்கனவே ஹைகோர்ட்டுக்கு வர்றாங்க. நீதிபதி புகழேந்தி அவர்கிட்ட முறையிடுறாங்க. அதாவது முக்கியமான ஒரு நிபந்தனை என்னன்னா, பாஸ் வாங்கணும், அனுமதி பாஸ். அந்த பாஸ் வந்து அந்தந்த மாவட்ட காவல்துறையிட்ட வாங்கிட்டு வந்து மதுரை மாவட்ட காவல்துறையிடம் காட்டினாதான் மதுரைக்குள்ளேயே நுழைய முடியும் அப்படின்றது ஒரு முக்கியமான நிபந்தனை. அந்த நிபந்தனையை ரத்து பண்ணணும்னு நீதிபதி புகழேந்தி கிட்ட போறாங்க. அவர் வந்து முடியாது, நீங்க பாஸ் வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப காவல்துறை பகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்தந்த ஏரியாவுக்கு வந்து சிவப்பு நிற பாஸ், இந்த ஏரியாவுக்கு கருப்பு நிற பாஸ், இது பச்சை நிறம், இது நீல நிறம் அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி பாஸ்களை பிரித்து இப்படி ஒரு இதை ஒழுங்குபடுத்துவதற்காக காவல்துறை திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை ரத்து பண்ணணும். ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் என்னன்னு வைங்களேன், அவங்க யாருக்குமே பொறுப்பேற்க மாட்டாங்க எதுக்குமே. அதனால தான் ஆர்எஸ்எஸ்ல உறுப்பினர் அட்டை கூட வழங்கப்படுறது இல்லை. இவங்க எங்கே வேணாலும் கலவரம் பண்ணுவாங்க. கேட்டால் அவர் வந்து முந்தா நேற்று வரைக்கும், போன மாதம் வரைக்கும் இது இங்கே இருந்தார், அதுக்கப்புறம் அவரை நாங்கள் அமைப்பில் இருந்து நீக்கிட்டோம், அவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இதான கோட்சே கதை. அதான எதனால நிரூபிக்க முடியல? உறுப்பினர் அட்டை வந்து வழங்கப்படுறது இல்லை. அதனால நேரடியாக சம்பந்தம் இருக்குது அப்படின்றது வந்து பலருக்கும் ஆர்எஸ்எஸ் செய்கின்ற கலவரங்கள்ல அம்பலமாகிறது இல்லை. ஏன்னா ஆர்எஸ்எஸ் இது மட்டும் கிடையாது, இந்து முன்னணி பேர்ல தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் வந்து செயல்படுறாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் பல்வேறு சங் பரிவார் அப்படின்னா சங்கி குடும்பம். இந்த சங்கி குடும்பத்தில் பல்வேறு அமைப்பு இருக்குது. விஸ்வ இந்து பரிஷத் இருக்குது, சனாதன சன்ஸ்தா, அதுதான் வந்து கொலை பண்ற அமைப்பு. கர்நாடகாவில் வந்து கல்புர்கி, கௌரி லங்கேஷ் இவங்கெல்லாம் வந்து கொன்னாங்க. யார் கொன்னா? சனாதன சன்ஸ்தா, அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் தான் வந்து கொன்னாங்க. நீங்க வந்து இந்து விரோதமாக, நம்முடைய சனாதன தர்மத்திற்கு எதிராக, இந்த வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிராக இருப்பவர்களை கொலை செய்வோம், கொலை செய்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். இதுதான் சனாதன சன்ஸ்தாவினுடைய கோட்பாடு. இந்த கிரிமினல் கும்பல் தான் வந்து இந்த கொலையில் ஈடுபடுறாங்க. இந்த கிரிமினல் கும்பல் இந்தியா முழுவதும் நடந்த எழுத்தாளர்கள், செயல்பாட்டாளர்கள், நரேந்திர தபோல்கர், கல்புர்கி, கோவிந்த் பன்சாரே, இப்படி எல்லாருடைய கொலையிலும் இவர்களுக்கு பங்கு இருக்குது. அப்படி பல்வேறு முகங்களில் இவங்க வந்து செயல்படுறாங்க. இப்போ மாநாடு இவங்க மதுரையில் இந்து முன்னணி நடத்துது. ஆனால் பாஜக தலைவர் அழைப்பு விடுக்கிறார், எல்லா இடத்துலையும் வந்து முருகன் மாநாடு நடத்தி நாங்கள் பாஜக திமுகவை வீழ்த்த போகிறோம் அப்படின்னு பாஜகவினர் அமைச்சர் எல் முருகனே வந்து வெளிப்படையாக பேசுறாரு. ஆனா மதுரை முழுக்க அங்க இந்து மக்கள் கட்சி வந்து போஸ்டர், பல்வேறு அரசியல் முழக்கங்களோட வந்து போஸ்டர் ஓட்டுறது, இப்படி ஆட்களை வாட்ஸ்அப் குரூப்புகளில் வந்து இப்போ அங்கே மதுரை மாநாட்டிற்கு வந்து போக முடியலையா, கவலைப்படாதீங்க, இந்த நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க, நாங்கள் வந்து உதவி செய்கிறோம், நீங்கள் அந்த மாநாட்டுக்கு போக. இப்போ இன்றைக்கு வந்து மதுரையிலிருந்து பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, நயினார் நாகேந்திரன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு, ஒன்றிய அரசே ஒரு சிறப்பு ரயில் விடப்போகுது, ஒரு மதவெறி மாநாட்டிற்கு ஒரு ரயிலை விடுறாங்கன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஆர்கனைஸ்டாக இந்த பாசிச பாஜக கும்பல் தன்னுடைய சர்வ அதிகாரத்தையும் பயன்படுத்தி இந்த அரசு அதிகாரத்தை எவ்வளவு கேடாக வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ அதுல முக்கியமான ஒரு நிபந்தனை தான் இந்த அனுமதி பாஸ் வாங்கிட்டு வரணும்
அப்படின்ற விஷயம். அது முன்னாடி இருந்த நிபந்தனைக்கு இப்போ இருக்க நிபந்தனைக்கு என்ன வித்தியாசம்? புகழேந்தி வந்து என்ன சொல்லிட்டாருன்னா நீங்க பாஸ் வாங்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனா நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், ராஜசேகர் இவர்கள் அடங்கிய அமர்வு என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க பாஸ் வந்து வாங்க தேவையில்ல, நீங்க மாநாட்டுக்கு வந்துருங்க, மாநாட்டுல நீங்க ஒரு சோதனை மையத்தை அமைத்து அங்க ஓட்டுநர் உரிமம், இது இன்சூரன்ஸ் இருக்கா, வாகனத்துக்கு காப்பீடு இருக்குதா, அவர் ஆதார் அட்டை இருக்குதா, இப்படி இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்க அங்க கலெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாரு. அப்ப தமிழ்நாடு அரசு தரப்பில் அப்படி இந்த முறையான ஆவணங்கள் இல்லைன்னா அந்த வாகனங்களை எல்லாத்தையும் நாங்க பறிமுதல் செய்வோம் அப்படின்றதையும் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்புல சொல்லிருக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயமே ஏற்கனவே இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்குமான வித்தியாசம் என்னன்னா, அந்தந்த பகுதிகளில் போலீஸால வந்து கண்காணிக்க முடியும். மாவட்டங்கள்ல எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு பேர் வந்து வரப்போறாங்க, எத்தனை வாகனங்களுக்கு பாஸ் வாங்கியிருக்கிறாங்க, இவங்களை எல்லாம் கூட்டு போற ஆளோட பின்னணி என்ன, எந்த வழியா போக போறாங்க, போற இடத்துல ஏதாவது கலவரத்தை இவர்கள் தூண்டி விடுவார்களா. இப்போ ஏன்னா ஏற்கனவே கொடுத்திருந்த காவல்துறை, அதாவது மதுரை அண்ணாநகர் உதவி ஆணையர் அவர் கொடுத்திருந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, எந்தெந்த வழியில் வரணும் அப்படின்றதையும் நாங்கள் முறைப்படுத்துவோம், வெளி மாநிலங்கள்ல இருந்து வர்றவங்களையும் அப்படி முறைப்படுத்துவோம், அவங்க எந்த வழியில் வர்றாங்களோ அந்த வழியிலேயே திரும்பி போயிடணும் அப்படின்றதையும் போலீஸார் சொல்லியிருந்தாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, அப்போதானே எந்த அளவுக்கு கூட்டம் வந்து வருது அப்படின்றதையும் வந்து முறைப்படுத்த முடியும். கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து அங்கே கூடுறது அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று கலவரத்தை, அதுதான் மெயினான விஷயம். இவங்க சும்மா வரமாட்டாங்க. இப்போ கரசேவைக்காக கோத்ரா ரயிலில் வந்தாங்க, அங்கே கரசேவர்களை இவர்களே வந்து உள்ள சம்திங் உள்ளே இருந்து தான் அந்த பெட்டி வந்து எரிக்கப்பட்டிருக்குது, வெளியில இருந்து யாரும் அந்த பெட்டியை எரிக்கலை. ஆனால் உடனடியாக அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து சொல்கிறாரு, இதற்கு எந்த கலவரமோ சதி பின்னணியோ இது கிடையாது, இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மோடி, அத்வானி இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது பாகிஸ்தான் சதி, இதுக்கு பின்னாடி வந்து முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று அந்த கரசேவகர்களினுடைய பிளங்களை ஊர்வலமாக எடுத்து சென்று மிகப்பெரிய நர வேட்டையை, இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு இனப்படுகொலையை அங்கே வந்து குஜராத்தில் இப்படி தான் வந்து நடத்தி காட்டினாங்க. இப்போ இவர்கள் வரும் வழியில் இந்த மாதிரி கலவரம் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்கு என்ன நிச்சயம்? இப்போ இன்னைக்கு திண்டுக்கல்ல ஒரு கலவரம் நடந்திருக்குது, இப்போ அங்கே செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? வர்ற வழி முழுக்க காவல்துறை இவங்களை கண்காணிக்கணுமா இல்லையா? இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இல்லை. ஆனால் இவங்க வந்து உதவி ஆணையர் வந்து இப்படி உத்தரவு போடுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. அரசியல் கட்சிகளுக்கு வந்து இப்படி உத்தரவு போடுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போ இது வந்து நியாயமான கேள்வி மாதிரி வந்து தெரியுது. இப்போ எல்லா கட்சிகளும் இந்த RSS கும்பலும் ஒன்னா அப்படின்றது இருக்குது இல்லை. இது வந்து ஒரு நிழல் இராணுவம், இது வந்து ஒரு கலவர அமைப்பு. கலவரங்களை செய்வதற்காகவே மூளை செலவை செய்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக கலவரங்களை நடத்துவதற்காகவே பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு கூலிப்படையை தான் இந்த RSS அப்படின்ற கூலிப்படை. அதனுடைய அரசியல் பிரிவு தானே பாஜக. இப்போ இதை வந்து இந்த இப்படி கலவரம் நடந்துச்சுன்னா அதுக்கு நீதிமன்றம் வந்து பொறுப்பாகுமா? இப்போ நீதிபதி வந்து இங்கே வந்த வேட்டி நீ பதிவு செய்ய அப்படின்னு சொல்றாங்க. எங்கெங்க இருந்து வராங்க, எவ்வளவு பேர் வராங்க அப்படின்றத காவல்துறை கண்காணிக்கிறது. கலவரம் இல்ல, சொன்ன எதிர்பார்த்த கூட்டத்தை விட அதிகமா வந்து கூட்ட நெரிசல்ல ஜனங்களுக்கு எதனாலும் அந்த பொறுப்பை காவல்துறை தான் எடுத்துக்கும். ஆமா, தமிழ்நாடு அரசு தானே எடுத்துக்கும். அப்ப அவங்க தானே அந்த நிபந்தனைகளை குறிச்சு எந்த மாவட்டத்துல இருந்து வராங்க, எப்படி கம்மி பண்றது கூட்டத்தை, அந்த இடத்துக்கு அதிகமான கூட்டம் வந்து அதை கம்மி பண்றதை பத்தி காவல்துறை முடிவெடுக்கலாம்ல. அப்போ கூட்டம் வருது அப்படின்றது ஒண்ணு. தமிழ்நாட்டில் இப்ப அவங்க வடமாநில தொழிலாளர்கள் அப்படின்னு ஒரு பெரிய அளவுல செட் பண்ணி பக்தின்ற பேரில் ஒரு கூட்டத்தை திரட்ட தான் போகிறாங்க. ஆனால் இது அவங்களுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு எதுக்குமே ஒரு நிபந்தனை இல்லாத அனுமதி கொடுக்கறது அப்படின்றது, அதன் மூலமாக ஒரு ஆபத்து வந்தால் அதற்கு யார் வந்து பொறுப்பேற்பது? இவங்க எல்லா மாநிலங்கள்லையும் இப்படி கலவரங்களை நடத்தி தான் ஆட்சியவே பிடிச்சிருக்கிறாங்க. அதற்கு உதாரணமாக இப்படி இவ்வளோ எச் ராஜா பேசியிருக்கிறாரு, எல்முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், எவ்வளவோ இருக்குது. அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற நிபந்தனையோடு இந்த மாநாட்டிற்கு அனுமதி கொடுத்தாலும் அவங்க வந்து இவ்வளவு பண்ணிருக்கிறாங்க. ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய கடந்த கால ரெக்கார்டு என்ன, அவருடைய தீர்ப்புகள் எவ்வளவு கடுமையாக சட்டவிரோதமாக இருக்குது அப்படின்னு விமர்சிக்கப்பட்டது. மைக்கேல் பட்டியில் மதமாற்ற விவகாரம்,
அப்படின்னு சொல்லி அதை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். மைக்கேல் பெட்டின்ற பேரே எப்படி வந்துச்சுன்னு ஆய்வு பண்ணணும் அப்படின்லாம் விசித்திரமாக தன்னுடைய தீர்ப்புகளில் எழுதினார். சிபிஐ விசாரிச்சது அதில் என்ன நடந்துச்சு, அவரோட தீர்ப்பில் அங்கே இருக்கின்ற காவல் உயர் அதிகாரி இது மதமாற்ற பிரச்சனை இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதை எப்படி நீங்கள் கொடுக்க முடியும்னு அவங்கள பிடிச்சி கண்டனம் செய்தார் நீதிபதி. ஆனால் அதில் என்ன நடந்துச்சு, சிபிஐ மதமாற்றமே இல்லைன்ட்டாங்க. அடுத்து வயலூர் முருகன் கோயிலில் வந்து பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்கள், தமிழ் அர்ச்சகர்கள் 2 பேரை நியமனம் செய்கிறாங்க. ஆனால் அந்த நியமனம் செல்லாது அப்படின்னா அதை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு நியமித்ததை ரத்து செஞ்சுட்டு பார்ப்பன அர்ச்சகர்களே ஏற்கனவே வந்து அங்கே குலத்தொழிலாக யார் பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அந்த பார்ப்பன அர்ச்சகர்கள் தான் போய் அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னார். நீதிமன்றத்திலேயே வழக்கறிஞர் வாஜிநாதன்ட்ட சண்டை போட்டார். நானே ஒரு ஸ்மார்த்த பிராமணன், நானே வந்து அங்கே வந்து அர்ச்சகராக முடியாது, அதனால் வந்து நீங்கள் இங்கெல்லாம் கோர்ட்டில் பேசக்கூடாது அப்படின்னு வெளிப்படையாக சாதியை குறிப்பிட்டு பேசிய நீதிபதி இதே நீதிபதி தான் ஜே.ஆர். சுவாமிநாதன். அடுத்து எச்சில் இலை வழக்கு, பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையின் மீது மற்ற மக்கள் வந்து மற்ற சமூகத்தை சார்ந்த மக்கள் உருளணும், பார்ப்பனர் அல்லாத இது ஒரு சடங்கு, இதை வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. ஆமா, 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, உயர் நீதிமன்ற அமர்வு இது மனித மாண்புக்கு எதிரானதுன்னு இதை வந்து ரத்து பண்றாங்க, இந்த நிகழ்வு செய்யக்கூடாதுன்னு. ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் கர்நாடகாவில் இந்த மாதிரி ஒரு உருளு சேவை நடக்குது அப்படின்னா அதை மனித மாண்புக்கு எதிரானது, சட்டவிரோதமானதுன்னு தடை பண்ணிருக்கிறாங்க. அப்படி மதுரை உயர் நீதிமன்ற 2 நீதிபதிகளால் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்த சாமியார் கோஷ்டி வந்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் முறையிடுறாங்க. முறையிட்ட உடனே 2 நீதிபதிகள் வந்து அனுமதி மறுத்தாங்க. ஆனால் இவர் அனுமதி கொடுத்தார். அப்படி வந்து சட்டப்படி செய்யவே முடியாது. அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா, இந்த மடத்து தரப்பில், அதாவது இந்த சாமியார் கோஷ்டி தரப்பை நீங்கள் கேட்கல, இது நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு எதிரானது, அதனால அவங்களுக்கு அனுமதி கொடுத்தேன் அப்படின்னு ஒரு நுட்பமான விளக்கத்தையும் ஜே.ஆர். சுவாமிநாதன் வந்து கொடுத்தாரு. ஆனால் இதே ஜே.ஆர். சுவாமிநாதன் சவுக்கு வழக்கில் தமிழ்நாடு அரசு தரப்பை கேட்காமலேயே அவருடைய குண்டாஸை ரத்து செய்தார். 2 பேர் என்னை வந்து பார்த்தாங்க, என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்றத வேற நீதிமன்றத்தில் வெளிப்படையாக பேசினார். அது யாரு அப்படின்றத இன்னை வரைக்கும் ஜே.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சொல்லலை. அதே போல சமீபத்தில் துணைவேந்தரை நியமிப்பதற்கான அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் மாநில அரசுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது. ஆனால் இவர் மீண்டும் அந்த அதிகாரத்தை ஆளுநருக்கே பறித்து ஒரு உத்தரவை போடுகிறார். இப்படி சட்டத்திற்கு விரோதமாக இவர் செயல்படுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு இவர் மேல தொடர்ச்சியா இருக்குது. அப்படி அவருடைய கடந்த கால தீர்ப்புகள் வந்து கடுமையான விமர்சனத்திற்கு ஆளானது. அது பிறகு உச்சநீதிமன்றத்தால் ரத்தும் செய்யப்பட்டது. அதே போலதான் வந்து இந்த தீர்ப்பும் வந்து அமைந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு வந்து என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்த போகிறது அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். இவ்வளவு நேரம் இந்த செய்திகள் குறித்து உங்க கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.